கடும் வெயில். ஒரு நாளைக்கு 1 டன் என்னம்மா போடுது வெயில். கரூர் பகுதிகளில் வெயிலோட தாக்கத்திலிருந்து தற்காத்து கொள்ள பல வகைகளை உண்டு உடலை குளிர்ச்சி செஞ்சுட்டு வராங்க பொதுமக்கள். இது பற்றி வியாபாரிகள் சொல்லும்போது, கடந்த ஆண்டை விடவே விலை கூடுதலா இருந்தாலும் கூட பொதுமக்கள் பழ வகைகளை வாங்கி உண்டுட்டு வராங்க. நாள் ஒன்றுக்கு 1 டன் அளவுல தர்பூசணி வியாபாரம் நடக்கிறதா வியாபாரிகளும் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா முழுவதுமே தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிற நிலையில தமிழ்நாட்டோட கடந்த சில நாட்களா பல்வேறு மாவட்டங்கள்ல வெப்பம் ரொம்பவே அதிகமா காணப்படுற நிலையில தமிழ்நாட்டோட கரூர், பரமத்தி உள்ளிட்ட ஓரிரு இடங்கள்ல வெப்ப காற்று ரொம்பவே அதிகமா வீசுது. அதனால பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னும், அத்தியாவசிய தேவையில்லாம வெளியில போறத தவிர்க்குமாறும், குறிப்பா நண்பகல் 12 மணிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் வெளியில போறத தவிர்த்தரணும் அப்படின்னும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்திட்டு வராங்க. கரூர்ல இருக்கிற தர்பூசணி வியாபாரி முகமது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கடந்த 14 ஆண்டுகளாவே கோவை சாலையில தர்பூசணி வியாபாரம் செஞ்சுட்டு வர்றதாகவும், திண்டிவனத்திலிருந்து இறக்குமதி செஞ்சு தர்பூசணி வியாபாரம் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வெயிலோட தாக்கத்தால பொதுமக்கள் அதிக அளவுல தர்பூசணியை சாப்பிட்டுட்டு வர்றதாகவும், கடந்த வருஷத்தை காட்டிலுமே இந்த ஆண்டு வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால பொதுமக்கள் அதிக அளவுல தர்பூசணி பழங்களை உண்டு வெயில்ல இருந்து தற்காத்துக்கிட்டு வராங்க அப்படின்னும், கடந்த வருஷத்துல தர்பூசணி பழம் கிலோ 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில இந்த வருஷம் 30 ரூபாய்க்கு விற்கப்படுது அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இங்க தர்பூசணி பழங்களை வாங்கி சாப்பிடுறதால அவருக்கு ஒரு நாளைக்கு 1 டன் அளவுக்கு வியாபாரம் நடக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல தர்பூசணி வியாபாரம் கோயம்புத்தூர் ரோட்ல பெரிய மகளுக்கு ஆப்போசிட்ல போட்டிருக்கோம். 16 வருஷமா போட்டிருக்காங்க. திண்டிவனத்திலிருந்து இறக்குமதி நாங்கள் பண்றோம். வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கனால வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்குங்க. மக்கள் வந்து வெயில் பொறுக்க முடியாமல் இருக்கனால சேல்ஸு அதிகமாகிட்டு இருக்கு. கிலோ 30 ரூபாய்க்கு போடுறோம் இன்னைக்கு. இதே ஆந்திரா காய் வந்துச்சுன்னா விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தர்பூசணி பழம் இப்போ வந்து திண்டிவனத்தில் மட்டும் இருந்து வர்றதுனால விலை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுக்கு மக்கள் இதை வாங்குறதுக்கு மக்கள் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. வெயில் தாக்கம் ரொம்ப இருக்குங்க. தர்பூசணி பழம் இனிப்பாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், நீர் சத்து அதிகமானதுங்கிறது. இதை நீங்கள் சாப்பிடும் போது வெயில் தாக்கத்துலேருந்து உங்களை நீங்கள் வந்து பாதுகாத்துக்க முடியும். நாங்கள் 20 ரூபாய்க்கு விற்கிறோங்க. 1 கிலோ 30 ரூபான்னு விற்கிறோங்க. வருஷத்தோடு இந்த வருஷம் வியாபாரம் அதிகமாக தாங்க இருக்குது. போன வருஷம் வெயில் தாக்கம் கம்மியாக இருந்துச்சு, வியாபாரம் சுமாராக தாங்க இருந்துச்சு. இந்த வருஷம் வெயில் நெம்ப அடிக்கிறனால தாக்கம் அதிகமாக இருக்கனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்குங்க. தர்பூசணி பழம் 4 ஒன்றுக்கு வந்துங்க சில்லறை வியாபாரத்தில் 1 டன் விற்கிறோங்க. 1 டன்னுலேருந்து 1.5 டன் வரைக்கும் விற்கிதுங்க 4 ஒன்றுக்கு. மக்கள் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. வெயில் தாக்கம் ரொம்ப இருக்கனால இது வந்து சேல்ஸ் எங்களுக்கு அதிகமாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள்ல ஒருத்தரான தட்சிணாமூர்த்தி என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, 107 டிகிரிக்கு மேல கடுமையான வெயில் இருக்கிறதால மருத்துவர் அறிவுரையின் பேர்ல இளநீர், தர்பூசணி, நொங்கு, கரும்புச்சாறு, ஜூஸ் வகைகளை வெயிலோட தாக்கத்துல இருந்து தற்காத்துக்க சாப்பிட்டுட்டு உடலை குளிர்ச்சி செஞ்சுட்டு வரோம். காலையில 11 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்குமே கடுமையான வெயில் காரணமா குளிர்ச்சி தர பொருட்களை சாப்பிட்டு உடலை குளிர்ச்சி செய்ய முயற்சி செய்யறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. 107 டிகிரி வரைக்கும் ரொம்ப கடுமையாக அடிக்குது. இதில் மருத்துவர் சொன்னதுனால இப்போ இளநீ, தர்பூசணி, நொங்கு, ஜூஸ் வகை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து உடம்பை குளிர்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்குமே பயங்கரமாக வெயில் ஆனது. அது ஃபுல்லாக அடிக்கிறதுனால அந்த குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்டு தான் நாங்கள் உடம்பை குளிர்பானம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணி அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுனால ரொம்ப குளிர்ச்சியாக, உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது தர்பூசணி சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் தான், போன தடவை இந்த வருஷம் வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்பு பாதுகாத்தாலும் இந்த குளிர்பானங்களை சாப்பிட்டுலாம் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கலாம். பொதுமக்கள் எல்லாருமே இந்த வெயில்ல இருந்து தங்களை பாதுகாத்துக்க தண்ணீர் நிறைந்த பழங்களை சாப்பிட்டு உடலை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னும், அனாவசியமா வெயில்ல போகக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறாங்க.